வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வெண்டைக்காய் வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறோம். ஒரே ஒரு வெண்டைக்காய் நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட வெண்டைக்காய் இருக்குது அப்படின்னா அதோட மேல் தோல் வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம். உள்ளார இருக்கு இல்லையா, அதோட விதைகள், அதை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம். இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயோட மேல் தோல் இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சென்டர் பீஸ் கையில் பிடிச்சி எடுத்திங்கனாவே தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செப்ரேட் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இது 2 வச்சு நம்ம ஒரு சைடிஷ் ஒன்று செய்ய போகிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வெண்டைக்காயோட மேல் பகுதி எடுத்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலாவில் ஒரு கோட் வர அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவு எல்லாமே காயோடு ஒட்டின பிறகு லைட்டாக தண்ணி தெளித்து மறுபடியும் ஒரு தடவை பெரட்டி விடுங்க. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சைடில் அடுப்பில் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆகிருக்கு. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, வெண்டைக்காய் கருகிடும். மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே ஃப்ளேமையும் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா மொறுமொறுன்னு வர அளவு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் தேவையான அளவு திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கருகிடும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை தயிர் சாதம் ரசத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடி செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் செய்ய போகிறோம். அதே வானிலையில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரும் பொழுது நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களோட வெண்டைக்காயை பொறுத்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வர அளவு வணக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வணங்கணும். கொஞ்சம் கூட பசவாசம் வரக்கூடாதுங்க. அதனால் நல்லா வணக்கிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயோட உள்பகுதி அது நான் 3 துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு வெண்டைக்காயை 3 துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தியாச்சு. பாருங்கள், நல்லா வணக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே வணங்கினா அது தனியாக மொறுமொறுன்னு சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசம் போகிற அளவு வணக்கி விடுங்க. இந்த வெண்டைக்காய் அந்த எண்ணெயிலேயே வணங்கிருச்சு அப்படின்னா இது நம்ம சூப்பராக தயிர் சாதம் ரசத்துக்கு தொட்டுக்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் வெண்டைக்காயை சாப்பிட சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக. இல்லை உங்களுக்கு தொட்டுக்க பிசைஞ்சிக்க இந்த மாதிரி தேவைப்பட்டால் மட்டும் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணி மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது சாதத்து கூட சாப்பிட போகிறேன். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மூடிட்டேன். 2 நிமிஷம் ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. தண்ணியெலாம் நல்லா சுண்டி பார்க்கவே ஒரு சூப்பரான சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் இதை அடிக்கடி செய்வீங்க. வெண்டைக்காய் குழம்பே மறந்து போயிடும், அந்தளவு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.